வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகல் ஐயா, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அதாவது இப்போ அம்மா அவங்க இந்த தலைப்பை பற்றி சொல்லும்போது சில விஷயத்த சொன்னாங்க. அதாவது பிபி ரத்த அழுத்தம் பற்றிய ரகசியம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு கீழே எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இது இரண்டு விஷயத்த மென்ஷன் பண்ணுது. நான் கடைசியா சொல்றேன், சரிங்களா? அடிக்கடி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கா இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ அது இருக்கான்னு கேட்டாவே நமக்கு கோபம் வந்துடும். அது ஒண்ணு, சரிங்களா? இன்னொன்னு மேல டாபிக் சார்ந்த ஒண்ணு. சரி, என்னன்னு கடைசியா பார்ப்போம். சரி, இப்போ மகரிஷி அவங்களுடைய கான்செப்ட் படி எது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ அதை பற்றிய அறிவு நமக்கு இன்னும் முழுமையாக இல்லை என்று அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த ஜூம் கிளாஸ்ல வரணும், இப்ப புதுசா கொஞ்சம் பேர் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு ஜூம்னா என்னன்னு தெரியல. ஜூம்ல வரணும் அப்படின்னா ஜூம்ங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் போன்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஜூமுக்கான லிங்கை டச் பண்ணணும். நம்ம லிங்க் எங்க இருக்குன்னு தெரியணும், அந்த லிங்கை டச் பண்ணணும். அது அந்த லிங்க் வந்து ப்ளூ கலர்ல தெரிஞ்சாதான் அது லிங்கை டச் பண்ணா உள்ள ஜாயிண்ட் ஆகும். சில மொபைல்ல ப்ளூ கலர்ல தெரியாது. இப்போ ப்ளூ கலர்ல தெரியலைன்னா லிங்க் டச் பண்ணா உள்ள வராது. இன்னும் ஒரு சிலர் ஜூம் ஐடி பாஸ்வேர்டு போட்டு வரலாம், லிங்க் இல்லைனாலும் வரலாம், எப்ப வேணா வரலாம், சரிங்களா? உள்ள வந்தோன்னையும் முன்னாடியே ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த மைக் சிம்பிள்ல சவுண்டு வரணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஒவ்வொரு மொபைல்ல ஒவ்வொரு மாதிரி கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றப்ப. அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா தான் சவுண்டு வரும். இல்லாட்டி வெறும் வீடியோ தெரியும், ஆடியோ கேட்காது. சரியா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஜூம் வகுப்புல எப்படி அட்டன் பண்றது? ஜூம் வகுப்புல அட்டன் பண்ணணும்னு நினைச்சா பத்தாது. அது அட்டன் பண்றது எப்படி, அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும், ஜூம் லிங்க் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற நாலேஜ் இருந்தா யார் வேணா யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, பட் கற்றுக்கொள்ளும். அது கற்றுக்கொண்டா இப்ப எல்லாருமே ஜூம் கிளாஸ்ல உலகத்தினுடைய அத்தனை நாலேஜையும் நம்மளால பெற முடியுது இல்லையா? இன்னைக்கு எல்லா ஜூம் யூடியூப்ல வந்துட்டு இருக்குல்ல. நல்லதும் வருது, அல்லதும் வருது. நல்லதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது போல மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகமே வந்து அறியாமையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது, அறிவின் வறுமையிலே சிக்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பேர் துன்பப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, நமக்கான அறிவு வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது, சரிங்களா? அதுல மிக முக்கியமா எந்த அறிவு பற்றாக்குறையா இருக்குதுன்னா, இந்த உடலை பற்றிய அறிவு மிக மிக பற்றாக்குறையா இருக்கு. உடலை பற்றி நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. நல்ல விதமா தெரியலனாலும் பரவாயில்ல, தப்பு தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதேச்சியா போன வாரம் இந்த கை வலிக்குது அப்படின்னு, லெப்ட் ஹேண்ட் வலிக்குதுன்னு ஒரு நண்பர்கிட்ட சொல்றேன். உடனே போய் ஹார்ட் டெஸ்ட் எடுங்கிற. ஏப்பா, இருதய வலி வர்றதுக்கு இடது கைக்கு சம்பந்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லல.
உடனடியா போய் ஹார்ட் டெஸ்ட் எடுக்க சொல்லணுமா? சரிங்களா? ஏன் நான் போன வாரம் ஒரு அரிசி மூட்டைய தூக்கி இருந்தேன், ஞாபகம் இருக்கு. சரிங்களா? ஒரு 25 கிலோ மூட்டையை தூக்கி கொஞ்சம் தூரம் கையில கொண்டு போயிருந்தேன். இதே ஒரே கையில பிடிச்சது. இந்த கையில வேற ஏதோ பிடிச்சிட்டு இதுல ஒத்த கையில 25 கிலோ தூக்கிட்டு போனேன். அது எனக்கு ரெகுலரா பாக்குற வேலை இல்லை. அதனால அந்த பெயின் வந்து என் கையில இருக்குது. பட் இது எனக்கு எடுத்தோடனே ஞாபகத்துக்கு வரல. ஏன் வலி வருது ஏன் வலி வருதுன்னு யோசிச்சேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ வெளியில ஒரு காரணி இருக்குது, அதனால இந்த வலி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மனசு அமைதியாயிருச்சு. சரி 2 நாள்ல இது சரியாயிடும். அப்ப என்னன்னா, இடது கை வலிச்சாலே ஹார்ட் ப்ராப்ளம், நீ போய் ஹார்ட் டெஸ்ட் எடுக்கணுங்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்க தெளிவா இருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த உடலை பற்றிய அறிவு நமக்கு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய துன்பத்தை தவிர்த்து கொண்டு இன்பமாக மகிழ்ச்சியாக உங்களால் வாழ முடியும். சரிங்களா? அந்த உடலை பற்றிய அறிவுல பல அறிவுகள்ல ஒரு அறிவை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இருதயம் சார்ந்த நோய்கள். இருதயம் சார்ந்த நோய்கள் இல்லையா? அப்படி இருதயம் சார்ந்த நோயில ரொம்ப மிக முக்கியமான நோய், இன்னைக்கு வீட்டுக்கு வீடு எனக்கு இருக்கு உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரி, எல்லாம் சொந்த வீடு இருக்குது சரிதானே, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்ற மாதிரி, எனக்கு பிபி இருக்கு உனக்கு பிபி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு பிரஸ்டீஜுக்கான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. பிபி இருந்தா ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி. சரிதானா? அப்போ பிபி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு அறிவை இன்னைக்கு நாம வந்து ஷேர் பண்ண போறோம். நீங்க இதுல இருக்கிற உண்மைய அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது ஓகேவா இருந்தா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. நான் கேட்கிற முதல் கேள்வி, இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க சரிங்களா? உங்க பிபியை செக் பண்றாரு. பிபிய செக் பண்ணிட்டு அவர் சொல்றாரு உங்களுக்கு ஹை பிபி இருக்குது. அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்காங்களே, 130 பார் 80, 140 பார் 90 என்னென்னவோ வச்சிருக்கிறாங்க. அதுவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதிகமா இருந்தது. இப்ப அதை குறைச்சிட்டே வர்றாங்க. முதல்ல 140 பார் 90 என்னவோ இருந்தது. இப்ப 130 பார் 80 ஆக்கிட்டாங்க. இனி கொஞ்ச நாள் போனா 120 பார் 70 ஆக்குவாங்களா, 110 பார் 60 ஆக்குவாங்களான்னு தெரியல. சரிதானா? ஏன்னா யாருக்கு டெஸ்ட் எடுத்தாலும் பிபி இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் மருந்து மாத்திரை சாப்பிடணும். சரிதானா? சாப்பிட்டு சீக்கிரமா மேலோகத்துக்கு போகணும். சீக்கிரமா போக முடியாது. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு சிக்கி சின்னாபின்னமாகி அந்த மருந்து மாத்திரை கம்பெனிகளுக்கு பல லட்சத்தை கொடுத்து அதுக்கப்புறம் செத்து போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, நான் கேட்கிற கேள்வி, உங்க மருத்துவர்கிட்ட போய் பாக்குறீங்க, பிபி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பிபிக்கு அவர் ஒரு மாத்திரை கொடுத்துட்டார். சரி, நீங்களும் வாங்கிட்டீங்க. நீங்க அதை ரெகுலரா இப்ப சாப்பிட்றீங்க. சரிங்களா? இப்ப ரெகுலரா சாப்பிடும்போது நீங்க அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. அவர் கொடுக்குற மாத்திரை கரெக்டா சாப்பிட்றீங்க. இப்ப ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து என்ன நடந்திருக்க வேண்டும்? என்ன நடந்திருக்கணும்? சார் வெரி குட், கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க, கரெக்டா டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றீங்க சார். இப்போ உங்களுக்கு 50 mg கொடுத்தேன், இனிமேல் நீங்க 25 mg எடுத்தா போதும் சார் அப்படின்னு அவர் சொல்லணும். நீங்களும் மாறணும். மறுபடியும் அதை நீங்க கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருடம் கழிச்சு, சார் 25 mg வேணாம் சார், இப்ப 10 mg எடுத்தா போதும் சார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, சார் உங்களுக்கு பரிபூர்ணமா குணமாயிடுச்சு சார், இனிமேல் நீங்க டேப்லெட்டே எடுக்க தேவையில்லை, இது ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னா இதை மருத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கலாமா? நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க? விருந்தும் மருந்தும்
3 நாளைக்கு. 3 நாளைக்கு. சரிங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க, அது வேற கான்செப்ட். சரியா? அப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, பிபி என்பது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க ஒரு மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க. 6 மாதம் 1 வருடம் கழிச்சு உங்களோட டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது சரியான மருத்துவமா அப்படின்னு நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. 6 மாசம் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் சாப்பிடுறேன் சார், 6 மாசம் கழிச்சு போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களே, இது சரியா? 2வது, இது குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம்னு சொல்றாங்களா? இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு உங்களுடைய மருத்துவர்கள் சொல்றாங்களா? அப்படின்னு கேட்டா எந்த மருத்துவத்திலையும் போய் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இயற்கை சார்ந்த மருத்துவம் தவிர செயற்கை சார்ந்த மருத்துவத்தில் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மருந்தே கிடையாது, இதுக்கு தீர்வே கிடையாது, நீங்க வாழ்நாள் முழுக்க இந்த மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் இது மருத்துவமா? வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டால் அது மருந்தா? இப்படி ஒரு கேள்விய ஏன் நாம கேட்கறது இல்ல? கண்ணு டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடுறீங்களே, கண்ணுனுடைய பார்வை திறன், நீங்க சொன்னபடியே செய்யறேன் சார், நீங்க சொன்ன கண்ணாடி போடுறேன், நீங்க சொன்ன மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறேன், ஆனால் ஓராண்டு 2 கழித்து தம்பி உன்னோட ஐசைட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குப்பா, இப்ப முதல்ல கொடுத்ததை விட கொஞ்சம் குறைவான லென்ஸ் பவர் கொடுக்கறேன்னு சொன்னா அது சரியான மருத்துவம்? அட பரவாயில்லைங்க, குறைவா கூட ஆக வேண்டாங்க, அது அப்படியே மெயின்டைன் பண்ணா கூட சரியான மருத்துவம். ஆனால் ஓராண்டு 2 3 ஆண்டுகள் கழித்து உனக்கு இருந்ததை விட எக்ஸ்ட்ராவா இன்னொரு கண்ணாடி வேண்டும் என்று சொன்னால் இந்த மருத்துவம் சரியான மருத்துவமா? இப்படி நீங்க கேள்வி எடுத்துக்கோ. சரிங்களா? சரி, இது ஒரு கேள்வி முன் வச்சுட்டு நான் விளக்கத்துக்குள்ள போறேன். ரத்த அழுத்தம் பிபி அப்படிங்கிறது என்ன? ரத்தம் என்பது என்ன? இருதயம் என்பது என்ன? ஏன்னா இருதயத்தை சார்ந்து ரத்த ஓட்டத்தை சார்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரத்த அழுத்தம். சரிங்களா? இப்போ நம்மளோட உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணுது, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சக்தியை வாங்கி அந்த செல்லுக்குள்ளதான் பல வேலைகள் நடக்குது. அந்த செல் வளர்ச்சி ஆவது, அந்த செல் இனப்பெருக்கம் பண்ணி இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணுவது, செல்லுக்குள்ள நீங்க சாப்பிட்ட உணவு சக்தியாக மாறுவது, மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் என்று சொல்வது, இது அத்தனையும் செல்லுக்குள்ளதான் நடக்குது. நம்ம ஹோல் பாடி செல்லோட தொகுப்பு. செங்கலை கட்டி ஒரு கட்டடம் இருப்பது போல, செங்கலை பிரிச்சு போட்டீங்கன்னா கட்டடம் இல்லை, அப்படி செல்களை சேர்த்து இந்த உடம்பு இருக்கு. 6000 கோடி செல்களோட தொகுப்பு இந்த உடம்புன்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. அப்ப இந்த செல்கள் இருக்கு, இந்த செல்களுக்குள்ள பல வேலைகள் நடக்குது. சரிங்களா? இந்த செல்களுடைய தொகுப்பை திசுக்கள் என்று சொல்கிறோம். திசுக்களுடைய தொகுப்பை ஆர்கன்ஸ், உறுப்புகள் என்று சொல்கிறோம். அதுதான் உங்களோட ஹார்ட், உங்களோட லங்ஸ், உங்களோட லிவரு, கல்லீரல், மண்ணீரல், உங்களோட கிட்னி, சிறுகுடல், பெருங்குடல், எல்லாம் எல்லாம் உறுப்புகள். இது எல்லாம் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. அப்ப நம்ம உடலோட இயக்கத்துல செல்லோட இயக்கம் தான் அடிப்படையானது. அப்ப உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா திசுக்கள் ஆரோக்கியமா இருக்கும், உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம மண்டலம் ஆரோக்கியமா இருக்கும், டோட்டல் பருவுடலே ஆரோக்கியமா இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப செல்களுக்கு தேவையான சக்தியை நாம் இங்கிருந்து கொடுக்கிறோம்.
இப்போ உதாரணத்திற்கு ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏரியால ஒரு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்து ஒரு 5 அடிக்கு அப்படியே 5 அடிக்கு அல்லது 10 அடிக்கு தண்ணி நிக்குதுன்னு அப்படி ஒரு கற்பனை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி நிக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் மூடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி நிக்குது. சரிங்களா? இப்ப நம்ம ஊர்ல ஒரு 1000 கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மக்கள் யாரும் வெளியே வர முடியல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிறாங்க. இப்ப வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஒரு போட்ல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்ல வந்து ஒவ்வொரு வீட்டுலருக்கும் என்ன தேவையோ, ஒரு வீட்டுக்கு கத்திரிக்காய் தேவை இருக்கும், ஒரு வீட்டுக்கு முருங்கைக்காய் தேவை இருக்கும், ஒரு வீட்டுக்கு துவரப்பருப்பு தேவையா இருக்கும், ஒரு வீட்டுக்கு அரிசி தேவையா இருக்கும். அன்னன்னைக்கு என்ன தேவையோ அந்த போட்ல வச்சு அந்த வீட்டுக்கு கொடுக்குறாங்க. பின்னாடியே என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல இருக்கிற குப்பைய வாங்கிக்கிறாங்க. சிலவற்றை கொடுக்கிறோம், சிலவற்றை வாங்குறோம். இந்த போட் அப்படியே போகுது. அங்க போய் மீண்டும் இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு பக்கம் கொட்டிட்டு நல்லதெல்லாம் லோட் பண்ணிட்டு இந்த போட் மறுபடியும் அதுக்குள்ள சுத்தி வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ நம்மளோட செல்களை அந்த வீடுகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த தண்ணி நிக்குது பாத்தீங்களா, அதுதான் பிளட், அதுதான் ரத்தம். அந்த வழிதான் ரத்த நாளங்கள். அந்த ரத்த நாளங்கள் வழியா உங்க செல்லுக்கு சாப்பாடு ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்பப்படுகிறது. ரத்தத்தின் வழியாக அதுல சத்துக்கள், ஆக்சிஜன், இன்னும் பல்வேறு விதமான சக்திகள் அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த செல்லுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த செல்லில் இருக்கிற கழிவுகளை ரத்தம் பெற்றுக்கொள்கிறது. இது ஒரு ப்ராப்பரான விஷயமா இந்த உடம்புல நடக்குது. சரிங்களா? இத புரிஞ்சுச்சா? சரி. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஹார்ட் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். கிடையாது. ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஹார்ட் தான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது. இப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இதை விட தவறான விஷயம். ஹார்ட்டுக்கும் ரத்த உற்பத்திக்கும் சம்பந்தமே இல்லை. என்னப்பா இப்படி சொல்ற? ஹார்ட் தானப்பா முக்கியம். சரி, வேற ஹார்ட் என்னதாப்பா பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல நிலத்தடியில ஒரு தொட்டி வச்சு தண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களா? இந்த தண்ணிய மேல டேங்குக்கு ஏத்தணும். சரிதானுங்களா? இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆசிரமத்துல டேங்க் இன்னும் கட்டல. டைரக்டா மோட்டர் போட்டோம்னா பம்ப் பண்ணி அது டேங்குக்கு ஏறுற மாதிரியும், அதாவது மேல சின்டெக்ஸுக்கு ஏறுற மாதிரியும், அப்படியே டைரக்டா செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு லாங்கா போறதுக்கு அப்படியே பண்ணிருக்கிறோம். இப்ப கீழே தண்ணி இருக்கு. இந்த பம்ப் செட் மோட்டர் என்ன பண்ணுது, அந்த தண்ணியை வாங்கி ப்ரெஷர் பண்ணி கொடுக்குது. ப்ரெஷர் பண்ணி கொடுக்குது. அப்ப தண்ணி கீழே தண்ணி இருக்கு, அந்த தண்ணிய எடுத்து ப்ரெஷர் பண்ணி தள்ளுது. இந்த பம்ப் செட் மோட்டர் என்ன வேலை பண்ணுதோ அதே வேலையத்தான் உங்க ஹார்ட் பண்ணுது. ஹார்ட் ஒரு பம்ப் செட் மோட்டார். சரிங்களா? நான் இதனுடைய வீடியோ ஒண்ணு கடைசியா காமிக்கிறேன். அதை நீங்க பார்த்தா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நல்லா தெளிவா வரும். இப்ப சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹார்ட்ல 4 அறை இருக்கு. நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆரிக்கல், வென்ட்ரிக்கல். வலது ஆரிக்கல், இடது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். சரிங்களா? 4 அறை இருக்கு. இதுல வலதும் ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல் ரெண்டும் ஜாயிண்டட். ஒரு வால்வு மூலமா ஜாயின் பண்ணப்பட்டு, ஒரு டியூப் மூலமா. அதே போல இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கலும் ஒரு டியூப் மூலமா ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் எதுக்கு வருது? வலது பக்க இருதயத்துல மேல் பகுதிக்கு வருது. மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு இறங்குது. கீழ்ப்பகுதியிலிருந்து பிரஷர் ஆகி அந்த கெட்ட ரத்தம்
எங்க செலுத்தப்படுகிறது? நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ரத்தத்தை சுத்தம் பண்றது வேலை யாருதுன்னா, மிக முக்கியமான வேலை நுரையீரலுடையது, கல்லீரலுடையது, சிறுநீரகத்தினுடையது. சரிங்களா? இதெல்லாம் தான் ரத்தத்தை என்ன பண்ணுது? சுத்தம் பண்ணுது. இப்ப அந்த ரத்தம் நேரா கெட்ட ரத்தத்தை இந்த மோட்டர் பம்ப் என்ன பண்ணுது? மெதுவா தளர்வா வர்ற ரத்தத்தை ஒரு பிரஷ் பண்ணி, ஒரு பிரஷரை கொடுத்து, சரியாங்களா? இப்போ ஒரு பலூன் விரிஞ்சிருக்கு, தண்ணி உள்ள இருக்கு. இப்ப அந்த பலூனை பிரஷர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? தண்ணி பீச்சிட்டு போகுது இல்ல? அந்த மாதிரி நம்ம பிளட்டுக்கு பிரஷரை கொடுக்கிற வேலை தான் ஹார்ட்டோட வேலை. புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப ஹார்ட் வந்து என்ன பண்ணுது? கெட்ட ரத்தத்தை பிரஷர் கொடுத்து வேகமா நுரையீரலுக்குள்ள அனுப்புது. நுரையீரல் என்ன பண்ணுது? அந்த கெட்ட ரத்தத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை உள்ள செலுத்தி நல்ல ரத்தமா மாத்து. அப்புறம் அந்த ப்ராசஸ் கல்லீரல், கிட்னி எல்லாம் போய் மிக சுத்த ரத்தமா வருது. இப்ப அங்கிருந்து வரக்கூடிய சுத்த ரத்தம் நம்ம எந்த பக்கம்? வலதுல கெட்டது போய் உடம்பு ஃபுல்லா இந்த உறுப்புகளுக்கு போய் சுத்தமாயி இடது பக்கம் நல்ல ரத்தம் வருது. அது கீழே போகுது. இந்த ஹார்ட் மறுபடியும் என்ன பண்ணுது? நல்ல ரத்தத்தை வேகமா அழுத்தி உடல் முழுக்க 6000 கோடி செல்களுக்கும் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டும் அட் அ டைம்ல நடக்குது. லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்ங்கிறப்போ கெட்ட ரத்தம் போய் சுத்தம் பண்றதுக்கான போர்ஸ்லயும் போகுது, நல்ல ரத்தம் உடல் முழுக்க போறதுக்கான செயல்லையும் போகுது. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு செல்கள் இருந்து கெட்ட கழிவுகள் அந்த கெட்ட ரத்தம் வழியாக நமக்குள்ள வந்து ப்ராசஸ் நடக்குது. நல்ல ரத்தம் உடல் செல்களுக்கு போய் உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்து. சரிங்களா? இதுல சுவாசத்தின் மூலமா ஆக்சிஜன் ரத்தத்துக்கு போய் உடல் செல்களுக்கு உணவா போகுது. சரிங்களா? அப்போ சுவாசத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டத்துல காற்று போகலினா செல்கள் இறந்து விடும். அதே மாதிரி வெப்பமும் இந்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக செல்களுக்கு கடத்தப்படுகிறது. இன்னமும் உணவு, சரியா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சக்தி பொருட்கள் எல்லாம் இந்த ரத்தத்தின் மூலமாக எப்படி அந்த வெள்ளம் வந்த ஏரியாவுல போட்ல தண்ணி மூலமா தானே வர்றாங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த தண்ணி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. பிளட்டை உங்க உடம்பு ஃபுல்லா பிளட் இருக்கு, ஒவ்வொரு செல்களோடையும் ஒட்டி இருக்கு. இப்ப எப்படி அந்த தண்ணி ஒவ்வொரு கட்டடத்திலையும் ஒட்டி ஒட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு செல்கள்லயும் ரத்தத்தோட கனெக்ஷன் இருக்கு. அப்ப இந்த ரத்தத்தின் மூலமாக உங்க செல்களுக்கு சக்தி கொடுக்கப்படுகிறது, அங்க இருக்கிற கழிவு வாங்கப்படுகிறது. இது நம்ம உடம்புல ப்ராப்பரா நடக்குது. புரிஞ்சிருச்சா? அப்ப ஹார்ட் அப்படிங்கிறதுனோட வேலை என்ன? நம்ம உடம்புல ரத்தத்தை பவர்ஃபுல்லா பம்ப் பண்றது அதனோட வேலை, மிக முக்கியமான வேலை அதுதான். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்ப நம்மளோட ரத்த அழுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி யாரும் வந்து பரிசோதிக்கல. இப்ப நம்ம போய் செக் பண்றோம். எனக்கு ரத்த அழுத்தம் எச்சாயிருச்சு, ரத்த அழுத்தம் கம்மியாயிருச்சு, இது ஒரு நோய், இதுக்கு நீங்க மாத்திரை சாப்பிடணும். இன்னைக்கு லட்சக்கணக்கில் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட பிபி எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? ஒரு 110/80 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு அதை பத்தின கணக்குகள் எல்லாம் தெரியாது பெருசா. ஒரு 110/80 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நாம எல்லாரும் தவம் பண்ணுவோம். ஒரு மணி நேரம் ஒரு ஆழ்நிலை தியானம் பண்றோம். மகரிஷியோட சிடி போட்டு பண்றேன்னு வச்சுக்கோங்க.
இப்ப நல்லா மெடிடேஷன் நல்லா செட் ஆகி அப்படியே உடம்பு மனசெல்லாம் அப்படியே அமைதி ஆழ்ந்த நிலைக்கு போயிடுச்சு. இப்ப உங்களோட உடம்புல பிபியை செக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ஹவர் கழிச்சு உங்க உடம்புல பிபி செக் பண்ணா உங்களுக்கு லோ பிபி காமிக்குமா? காமிக்காது. காமிக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, பண்ணவங்க அத்தனை பேருக்கும் காமிக்கும், எனக்கும் காமிக்கும். இப்ப உடனே உங்களுக்கு லோ பிபி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை பிரெஸ்கிரைப் பண்ணா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா தியானம் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க உடம்புல இருக்கிற செல்களுக்கு உணவு சப்ளை பண்ற வேலை. அம்மாவுக்கு வேலை என்ன? குழந்தைக்கான உணவை ஊட்டுறது. அப்ப செல்களை குழந்தை மாதிரி வச்சுக்கோங்க, உங்க ரத்தத்தை அம்மா மாதிரி வச்சுக்கோங்க. செல்லுக்கு தேவைன்னா சாப்பாடை ஊட்டணும். இது அம்மாவோட வேலை. இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டீங்க, புலன்களுக்கு வேலை கொடுக்கல, மனசையும் அமைதிப்படுத்திட்டீங்க, செல்களுக்கு எந்த பெரிய வேலையும் இல்லை, மூளை செல்களும் சிந்திக்கல, உடல் செல்களும் இயக்கத்தில் இல்லை, அமைதியா இருக்கு. இப்ப உங்களுக்கு ஏதாவது தேவையா? ஒண்ணுமே தேவையில்லை. இன்னும் அபரிவிதமா ஆற்றல் வேற வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. அப்போ இந்த செல்களுக்கு தேவை இல்லாததால இந்த பிளட் பிரஷர் அளவு ரொம்ப 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 குறைஞ்சிரும். பிபி மட்டும் குறையாது, மூச்சுல கவனம் வச்சீங்கன்னா மூச்சு ஓட்டமே இருக்காது நிறைய பேருக்கு. இல்லாட்டி மைல்டா ஓடிட்டு ஹார்ட் பீட் ரொம்ப லோவா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? உங்க உடம்புக்கு பெருசா ஒண்ணும் தேவையில்லைங்க. அதனால மெதுவா கொஞ்சமா ரத்தத்தை அனுப்புனா போதும் மெயின்டைன் பண்றதுக்கு. அதாவது உங்க வீட்டுல சரிங்களா, லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க, மீட்டரை பட்டி எப்படி ஓடும்? மெதுவா ஓடும். இந்த மினிமம் கரண்ட் ஓடுது இல்ல, அப்படி ஓடும். இப்போ ஒரு சுவிட்சை போட்டீங்க, லைட் எரியுது. ஒரு சுவிட்சை போட்டீங்க, ஃபேன் ஓடுது. ஒரு சுவிட்சை போட்டீங்க, மிக்சி ஓடுது. ஒரு சுவிட்ச் போட்டார் அயன் பாக்ஸ். அந்த பக்கம் மோட்டர் போட்டா என்ன ஆகும்? டரு 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 டருன்னு ஓடும் மீட்ரு இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடல் செல்கள் அமைதியா இருக்கிறப்ப ரத்தம் வேகமா ஓடாது. சரியா? இப்ப தியானம் முடிச்சு எந்திரிச்சு கையெல்லாம் வச்சு நல்லா மேல தூக்கி, எதுக்கு நிறைய பேர் மூச்சு இழுத்து ஓட சொல்றாங்க தெரியுமா? நீங்க அப்படியே ஆழ்ந்த தியானத்துல இருந்து எந்திரிச்சிங்கன்னா தடுக்கிட்டு கூட விழுந்துருவீங்க, நடக்கூட முடியாது. ஏன்னா பிபி லோல இருக்கு, மூச்சு காற்று அமைதியா இருக்கிறீங்க. புரியுதா? நீங்க அப்ப எதுக்காக கைய மேல தூக்குறோம்? நல்லா இங்க கைய மேல தூக்கும் போது நல்லா லங்ஸ் விரியுது, நல்ல ஒரு டீப் பிரீத், நல்ல ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடும்போது நுரையீரல் முழுக்க காற்று நிரம்பி காற்று வேகம் அதிகப்படுத்துறதால ரத்த ஓட்டத்தினோட வேகமும் கொஞ்சம் அதிகமாகி நீங்க எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க டீப் மெடிடேஷன் போனோன்னையும் 110 80 இருந்தது, இப்போ 90 60 ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப லோ பிபி இது உங்க கணக்கு படி. சரியா? இது லோ பிபியா? கிடையாது. அப்ப தியானம் செஞ்சா லோ பிபி வந்துருமா? தியானம் செஞ்சா எல்லா நோயுமே குணமாகுன்னு சொல்றாங்களே, தியானம் செஞ்சா எல்லா நோயும் குணமாகுன்னு சொல்றாங்களே, பல சக்திகள் வரும்னு சொல்றாங்களே, நீங்க சிந்திக்கணும். அப்ப இது லோ பிபி இல்லை. சரி, நீங்க எந்திரிச்சு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. இப்ப பிபி என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லையா? பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். சரி, இப்போ நீங்க நம்ம மகராசனம் பண்றீங்க, மகராசனம் பண்றீங்க சரிங்களா? மகராசனத்துல முதல் நிலை கடைசியா பண்ணுவோம் சைக்கிளிங் பயிற்சி அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு நல்லா. சைக்கிளிங் பயிற்சி ஸ்டார்ட் பண்றீங்க.
ஸ்டார்ட் பண்ணா 20 தடவை ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்னு அடிச்சா சரிங்களா? இப்ப படுத்துட்டு அப்படியே முடிச்சுட்டு இப்படி படுக்கிறீங்க. இப்போ உங்க கையில வச்சு பிபியை செக் பண்ண எப்படி இருக்கும்? பிபி சுகர் எல்லாம் எகிரிட்டு இருக்கும். பிபி எகிரிச்சுன்னா சுகரும் எகிரக்க ஆரம்பிச்சு. புரியுதா நீங்க? இப்ப உடனே உங்களை கூட்டிட்டு போய் நீங்கெல்லாம் ஹை பிளட் பிரஷர் பேஷண்ட்ப்பா, உங்களுக்கெல்லாம் இன்னையில இருந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்? உங்க உடலை வேகமா இயக்குனீங்க, அல்லது ஓடுறீங்க, அல்லது மாடிப்படி ஏறுறீங்க. ஏறுறப்ப ஒரே நிமிடம். ஓடுறோம் அல்லது மாடிப்படி ஏறுறோம் அல்லது கடினமா ஒரு வேலை செய்யறீங்க, சரிங்களா? அப்படி வேலை செய்யும் போது உங்க உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். ஓடும்போது எல்லா தசைகளும் எல்லா செல்களும் பயங்கரமா வேலை செய்யும். அப்ப அதுக்கு சாப்பாடு தேவைப்படும். நீங்க வேலை செஞ்சா சோறு வேணும் இல்ல? வேலை செய்யாம படுத்திருக்கிறவன் ஒரு சப்பாத்தி தின்னாலே ஒரு நாளைக்கு போதும். நீங்க கடுமையா வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு எடுக்கணும் இல்ல? 10 சப்பாத்தி சாப்பிட்டாலும் பஸ்பமா தெரிஞ்சிடும். அது பெருசா அவங்களுக்கு பத்தாது. அப்ப நீங்க உங்க செல்கள் கடினமா வேலை செய்யும் போது அதுக்கு சாப்பாடு கேக்குது. அப்ப உங்க பிளட் என்ன பண்ணுது? நிறைய சாப்பாட்டை அனுப்பணும் அப்படிங்கிறதுனால வேகமாக உங்க ரத்தத்தை தள்ளுகிறது. கூடவே காத்தும் அதிகமா போகணும் இல்ல? மூச்சு வேகமா இறைக்கிறது. ஹார்ட்னோட பிபி ரைஸ் ஆகும். இப்ப சொல்லுங்க, ஹை பிபி என்பதும் லோ பிபி என்பதும் ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையா, நோயா? புரிஞ்சிருச்சா? அதனாலதான் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். என்ன? பிபி எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? எனக்கு என்ன பிபி இருக்கு? ஹை பிபியும் இருக்கு, நார்மல் பிபியும் இருக்கு, லோ பிபி இருக்கு. சரிதானா? பிபி என்பது ஒரு நோயே கிடையாது. அது நம்ம உடம்புல இயற்கையா செயல்படக்கூடிய ஒரு தன்மை. சரிங்களா? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு பாம்பு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? நான் பிபியை நார்மலாக வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு மெதுவா அப்படியே போவீங்க? இங்க இருக்கிற அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போவாரு. சரிதானா? பிபி என்ன ஆயிரும்? சும்மா அடிச்சு ரைஸ் ஆயிரும். ஏன்? பயம் வந்த உடனே பிபி ரைஸ் ஆயிரும். பாம்பு கீது கொத்திருச்சுன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அதிகப்படியான சக்திய இந்த செல்களுக்கு தேவை. அதனால உடனே என்ன பண்ணிரும்? இந்த உடம்பு ஹார்ட்னோட பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணி செல்கள் எல்லாம் தயார் பண்ணி வைக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டீங்கன்னா சரி, பாம்பு இல்லைன்னதுக்கு அப்புறம் பிபி லோ பண்ணி வச்சுக்கோ. இந்த உடம்பு இறைவன் படைத்த உடம்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் கொடுத்த பொக்கிஷம். இதுக்கு அறிவு இல்ல, பேரறிவு இருக்கு. பேரறிவு இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். இது எது செஞ்சாலும் சரியா மட்டும்தான் செய்யுங்க. இதுக்கு தப்பு செய்ய தெரியாது. ஏன்னா இது இறைவன் படைத்தது, மனிதன் படைத்தது அல்ல. இது இறைவன் படைத்தது. இறைவன் படைத்து உங்ககிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் உங்க உடம்பு. இதுக்கு தப்பு செய்ய தெரியாது, சரியை மட்டுமே செய்யும். இது வரைக்கும் உலகத்துல எந்த விஞ்ஞானியாலும் செய்ய முடியவில்லை. மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு இட்லிய 4 சொட்டு ரத்தமா உலகத்துல எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. இது வரைக்கும் பண்ணினதும் இல்ல, இனி பண்ணவும் முடியாதுங்க. நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா அது இயற்கையினோட. ஒரு நெல்லை 100 நெல்லா நீங்க மாற்றலாம், ஆனா இயற்கையா ஒரு நெல்லை உங்களால் உற்பத்தி பண்ண முடியாது. அது இயற்கை, இறைவனோட சிஸ்டம். அது இறைவனோட கண்ட்ரோல் இருக்கிற விஷயம் அது. புரியுதுங்களா? அப்ப இது இறைவன் படைப்பு. இதுக்கு பேரறிவு இருக்கிறது.
சரிங்களா? அப்ப முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, மனதளவுல உங்களுக்கு பிபி என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்குது. அது நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் தவறு. ஆக்சுவலா பிபிய, சுகர டெஸ்ட் பண்ணவே கூடாது. டெஸ்ட் பண்றதுக்கு பேரு தான் நோய். சரிங்களா? பிபி அடிக்கடி மாறுங்க. இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? இப்ப கம்மியா இருக்கும். அம்மா வீட்டுக்கு எந்திரிச்சு போய் சமைக்கிறாங்களா? அப்ப எச்சாயிரும். சரிங்களா? இன்னும் எங்கேயாச்சும் கடைக்கு வெளிய போயிட்டு வர்றீங்களா? பிபி மாறும். உடல் இயக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப பிபி எச்சும் கம்மியும் ஆயிட்டு தான் இருக்கும். 1. இன்னொரு நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது. ஏப்பா, நான் ஓடுறப்ப பிபி இன்கிரீஸ் ஆகுது ஓகே. மெடிடேஷன் பண்றப்ப லோவாகுது ஓகே. இப்ப நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா. இப்போ பிபி இன்கிரீஸ் ஆகுதுப்பா. இதுதானே உங்க கேள்வி? வந்துட்டேன். சரி. டிவில என்ன ஓடுது? டிவில என்ன ஓடுது? எவன் குடும்பத்தை யாரு கெடுக்கிறது? சரிதானா? யார் யாரு கூட ஓடுறது? இந்த மாதிரி தானே கொண்டாந்து நிறுத்துறாங்க. யாரு யாருக்கு குழி பறிக்கிறது? சரிங்களா? உங்க உடலும் மனசும் இன்டர்லிங்க்டு. இந்த மனசு ரைஸ் ஆச்சுன்னா உடல் ரைஸ் ஆயிடும். ஏன்னா மனசுங்கிறது ஒரு சக்தி. நீங்க மனதில் இருக்கிற சக்தியை அதிகமா செலவு பண்ணீங்கன்னா, எப்படி ஓடி ஓடி உடல்ல சக்தியை செலவு பண்ணா பிபி இன்கிரீஸ் ஆகுதோ, அப்படி நீங்க மனசுல சக்தியை செலவு பண்றதுதான் கோபம், பொறாமை, கவலை, பயம், முறையற்ற பாலுணர்வு, வஞ்சம், வெறுப்பு, தற்பெருமை. இதெல்லாம் என்னங்க? மனதில் இருக்கிற பிரச்சனைகள். இப்ப கோபப்படுறீங்க, டிவி பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறீங்க, அல்லது நீங்க வீட்டுல ஏதோ ஒண்ணுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, உடனே என்ன ஆகுது? பிபி அப்படியே எகுறுது. ஏன்? நீங்க 100 மீட்டர் ஓடுனா எந்த அளவுக்கு உங்க உடம்புல இருந்து எனர்ஜி செலவாகுமோ, அது ஒரு நொடி கோபத்துல செலவாயிடும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? பிபி ரைஸ் ஆகுது. நிறைய பேர் சீரியலையும் டிவியும் பார்த்து பார்த்து இப்ப வெப் சீரிஸ் வேற விட்டுட்டான். ஐயோ, எங்க போய் முடியும்னே தெரியல இதெல்லாம். சரிங்களா? அப்ப அதை பாக்குறப்ப எமோஷனல் ஆகுறோம், அழுகுறோம். சரிங்களா? கோபப்படுறோம், அவ இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு வெறியா இருக்கிறோம். சரிங்களா? யாரோ ஒருத்தரை கொல்றதுக்கு போனா உங்க நெஞ்சு படன்னு இருக்குது. கிரிக்கெட் வந்து ஹார்ட் அட்டாக் செத்து பார்த்து செத்தவனெல்லாம் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? லாஸ்ட் பால் சிக்ஸர் அடிக்கல அப்படின்னு அந்த டீம் தோத்து அவன் டீம்ல இருக்கிறவனெல்லாம் நல்லா இருப்பான். இவனுக்கு திக்கு 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 திக்குன்னு அடிச்சு செத்துருவான். உண்டு, கதையெல்லாம் உண்டு. அப்ப பிபி ரைஸ் ஆகிறதுக்கான காரணம், உடல் உழைப்பை நீங்க அதிகப்படுத்தினா பிபி ரைஸ் ஆகும். இப்ப ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஓடுறாரு. எப்படி ஓடணும்? நார்மலான பிபியில் நான் ஓடுகின்றேன் அப்படி நீங்க ஓடுனீங்கன்னா பின்னாடி பெட்டக்ஸ் இருக்காது. அப்புறம் புரிஞ்சுதுங்களா? சரியா? நாய் துரத்துனா வேகமா தான் ஓடணும். சரிங்களா? நீங்க எங்க பிபி ரைஸ் ஆகணுமோ அங்க உடம்பு ரைஸ் பண்ணிக்கும். அதுக்காகத்தான் இயற்கை அந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்கு. இல்லாட்டி அதுவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்ல. எதுக்கு ரைஸ் பண்றது கொடுத்துருக்கா? தேவைக்கு, சூழலுக்கு, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அந்த மாதிரி தானே சிஸ்டம் வடிவமைச்சிருக்குது. இல்லாட்டி அவனே கண்ட்ரோல்ல வச்சிருப்பானே. அது கண்ட்ரோலா இருக்க கூடாதுன்னு தான் அவன் சிஸ்டமே வச்சிருக்கான். நீங்க எப்பவுமே ஹையா இருக்காது. ஓடிட்டு வந்து நின்னுட்டீங்கன்னா நார்மல் ஆயிரும். அமைதியா படுத்துனீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். வேற வேலை செஞ்சா எச் ஆகும். இது இயற்கை. சரி, உடல்ல வேலை செஞ்சா பிபி இன்க்ரீஸ் ஆகும். மனது மூலமா தேவையில்லாத விஷயத்தை சிந்திப்பதாலேயோ, உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு செல்வதாலேயோ, அல்ல டிவி சீரியல் போன்றவற்றை பார்த்து டென்ஷன் ஆகிறதுனாலயோ உங்களுடைய பிபி இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? 2 விஷயம். சரியா?
சரி, மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நல்லா கவனி. இப்ப நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த செல்களுக்கு தேவையான உணவு, நீரு, காற்று இதெல்லாம் ப்ராப்பரா போகணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்பதான் செல்கள் நல்லா வேலை செய்யும். செல்லு நல்லா வேலை செஞ்சா திசுக்கள், உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும். மண்டலம் ப்ராப்பரா வேலை செய்யும். உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இப்ப இந்த செல்களுக்கு போகக்கூடிய அந்த உணவை நம்ம சரியா கொடுத்து செல்கள் ப்ராப்பரா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த செல்களுக்கு உணவு சரியா கொடுக்காம அதனுடைய தேவைகளை ப்ராப்பரா நிறைவேற்றாம நம்ம எங்கெல்லாம் விடுறோமோ அங்கெல்லாம் செல்கள்ல நோய் ஏற்படுகிறது. செல்களுக்கு பிரச்சனை வருது. உதாரணத்திற்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்ம உணவு சாப்பிடும் போது ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறோம். வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். வாயை மூடி மென்னு சாப்பிடும் போது சாப்பிடுற சாப்பாடு உமிழ்நீரோட கலந்து உள்ளே சென்று சர்க்கரையாக, நல்ல சர்க்கரையாக மாறி உடல் முழுக்க அந்த சக்தியை கொண்டு போய் சேர்க்கும். இது நல்ல சர்க்கரையா மாறுறப்பதான் உங்களோட பேன்கிரியாஸ் இன்சுலினை சுரக்கும். சரிங்களா? அப்ப இந்த இன்சுலினோட அந்த சர்க்கரை போகும்போது செல்ல இன்சுலினை பார்த்துட்டு பர்மிஷன் கொடுத்துரும். அந்த நல்ல சர்க்கரை உள்ள போயிரும். உங்க செல் ஆரோக்கியமா இருக்கும். ஓகேவா? நீங்க வாயை திறந்து சாப்பிட்றதால, பசிக்காம சாப்பிட்றதால, கண்டதை சாப்பிட்றதால, சரிதானுங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட்ற பழக்கத்தினால அந்த சாப்பாடு உமிழ்நீர் கலக்காம உள்ள அரைகுறை சர்க்கரையா, கெட்ட சர்க்கரையா போகுது. அப்ப இன்சுலின் சுரக்கமானது. சுரக்காத கெட்ட சர்க்கரைக்கு அது செல்லுக்கிட்ட போகுது. செல்லு உள்ள வர்றதுக்கு அலோடு பண்ணல. அது வெளியே தள்ளுது. அது யூரின்ல சர்க்கரையா வெளியே போகுதுன்னு நீங்க படிக்கிறீங்க, பாக்குறீங்க, கேட்கறீங்க, டெஸ்ட் பண்றீங்க. இப்ப செல்லுக்கு சர்க்கரை பத்துல. செல்லுக்கு சர்க்கரை பற்றாக்குறை. இப்படி நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியா சாப்பிடாததால உங்க உடல்ல இருக்கிற செல்லுக்கு சாப்பாடு பற்றாக்குறை, கார்போஹைட்ரேட் பற்றாக்குறை, புரோட்டீன் பற்றாக்குறை, விட்டமின் பற்றாக்குறை, தண்ணியை சரியா குடிக்காதால தண்ணி பற்றாக்குறை, மூச்சு நல்லா இழுத்து விடாதால மூச்சு பற்றாக்குறை, நல்லா தூங்காததால தூக்க சக்தி, விண் சக்தி பற்றாக்குறை, நல்லா உழைக்காததால வெப்ப சக்தி பற்றாக்குறை. இப்படி நம்ம உடல் செல்கள்ல நிறைய நோய் வருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ உங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அந்த ஃப்ளூடுல, வெள்ளத்துல உங்களுக்கு கொண்டாந்து நீங்க 5 பேர் இருக்கீங்க. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா அரிசி வேணும்னு கேட்டா நீங்க ஆளுக்கு ஒரு 100 கிராம் போட்டு 1/2 கிலோ வேணும்னு கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அவர் 100 கிராம் கொடுக்குறாரு. அல்லது கெட்டு போன ஒண்ணு கொடுக்குறாரு. நீங்க கெட்டு போனது வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. சரி, 1/2 கிலோவுக்கு 100 கிராம் கொடுக்குறாரு. இப்ப உங்க வீட்டுல என்ன ஆகும்? எல்லாருக்கும் உடம்பெல்லாம் மெலிஞ்சு, சரிதானா, சோறு பத்தாம சக்தி இல்லாம கிடப்பீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ ஒரு கப்பல்ல வந்துதா, ஒரு கப்பல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 500 கிராம் சத்தும் கிடைச்சிருச்சுன்னா அந்த கப்பல் போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கப்பலை அடுத்த நாள் எதிர்பார்த்தா போதும். இந்த பாயிண்ட கரெக்டா கவனிங்க. ஒரு கப்பல் வருது, உங்களுக்கு 1/2 கிலோ அரிசி கொடுத்துருச்சு, தேவையானதெல்லாம் கொடுத்துருச்சு, சரிங்களா? இப்ப நீங்க அடுத்த நாள் காலையில இந்த வண்டி எதிர்பார்த்தா போதும். கரெக்டா? சரி. ஆனா இப்ப வந்தது 100 கிராம் தான் கொடுத்துச்சு. இப்ப 400 கிராம் வேணும். இப்ப நீங்க அடுத்த கப்பலை எதிர்பார்ப்பீங்க. உங்க செல்லுக்கு 400 கிராம் இன்னும் உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்ல? இப்ப அடுத்த கப்பலை இந்த பிளட் என்ன பண்ணும்? வேகமா தள்ளும். இப்ப அதுல ஒரு 100 கிராம் கிடைக்கும். அப்புறம் அடுத்த கப்பலை வேகமா தள்ளும். அதுல ஒரு 100 கிராம் கிடைக்கும். இப்ப 1க்கு 5 வேலை. நம்ம ஒழுக்கமா சாப்பிட்டு இருந்தா, ஒழுக்கமா தண்ணி குடிச்சிருந்தா
ஒழுக்கமா உடற்பயிற்சி பண்ணியிருந்தா, ஒழுக்கமா தூங்கி எந்திரிச்சிருந்தா, எண்ணங்களை நல்லா வச்சிருந்தா, கரெக்டா தியானம் பண்ணிட்டு இருந்தா, ஒரே முறையில சாப்பாடு செல்லுக்குள்ள போயிரும். இத பண்ணாத மக்களுக்கு உடற்பயிற்சி கிடையாது. சரிங்களா? உடம்ப அசைக்கிறதே கிடையாது. கண்டதை திங்கிறது, எண்ணெயா அடிச்சு தூக்குறது, புரியுதுங்களா? நல்லா நொறுக்கு தீனியா போட்டு தள்ளுறது, பசிக்காமையே திங்கிறது, டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, உழைக்கிறதுக்கு வழியே இல்ல, தூக்கம் ப்ராப்பரா இல்ல, மனசு டென்ஷன்லயே சுத்துறது, இப்படியே இருந்தா நீங்க உள்ள கொடுக்கிற ரத்தம் எல்லாம் கெட்டு போய் செல்களுக்குள்ள போகாது. அப்ப ஒருவேளை கொடுக்க வேண்டிய உணவை, சரிங்களா, அந்த வீட்டுக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டிய அந்த எனர்ஜிய நீங்க 5 தடவை 10 தடவை கொடுக்க வைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுது? ஹார்ட் வேகமா பிளட்ட பிரஷர் பண்ணி 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 அந்த செல்லுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? இதனாலதான் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப நீங்க பிபியை ரெகுலேட் பண்ணணும்னா, ஒண்ணு உடலுக்கு நல்லா பயிற்சி பண்ணணும், உடல் கழிவுகளை எல்லாம் நீக்கி கொள்ளணும், நான் சொன்ன இந்த முன்னாடி சொன்ன விஷயத்தை எல்லாம் சரி பண்ணணும், உணவு அளவோட முறையோட சாப்பிடணும், தண்ணி காற்று பயிற்சி தூக்கம் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும், மனசை அமைதியாக வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிபி நார்மல் ஆயிரும். சரிங்களா? இதை விட முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்போ உடல் செல்களுக்கு நோய் வந்துருச்சு. அப்போ இந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சக்தியான பொருட்களா மாத்தி விட்டு ரத்தத்தினுடைய அளவு சரியா இருந்துருச்சு அப்படின்னா உங்க உடம்புல பிபி என்பது இந்த நொடியே இல்லை என்று நீங்க முடிவு பண்ணி, இந்த நொடியே இல்லை, மாறாக, சரிங்களா, இப்ப என்னோட உடம்புல ஒரு 1,00,000 செல்கள், மொத்தம் 6,000 கோடி செல்கள் இருக்கு. என்னோட உடம்புல 1,00,000 செல்கள்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்க ஹார்ட் என்ன பண்ணும்? நீங்க ஓய்வாக இருக்கும்போது, ஓய்வாக இருக்கும்போது, திங்காத போது, டிவி பார்க்காத போது, சரிங்களா, கண்ட நாயம் பேசாத போது, நீங்க தூங்குறப்ப, அப்பதானே கவனம் இருப்பீங்க. சரி, நீங்க தூங்குறப்ப என்ன பண்ணும்? உங்களோட ஹார்ட்டோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி எந்த 1,00,000 செல்லுல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துக்கு பிளட் அதிகமா பாய்ச்சும். அந்த இடத்துக்கு மட்டும் பாய்ச்சாது, உடம்பு ஃபுல்லா பாய்ச்சும். அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான ஃப்ளோ நடக்கும். அப்படி அந்த ஃப்ளோவை கொடுத்து அந்த நோயை அந்த 1,00,000 செல்லுல குணப்படுத்துறதுக்கு உங்க உடல் முயற்சி எடுப்பதுதான் பிபி. புரிஞ்சுதா உங்களுக்கு? பிபி நல்லது, பிபி நல்லது. பிபி வரலைன்னா உங்க உடம்பு செல்கள் நோய்கள் குணம் ஆகாது. சரிங்களா? ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மிகச்சிறந்த அறிவு கொண்ட மருத்துவர்களுடைய துணை கொண்டு, சரிங்களா, உங்க மொத்த மூளையும் கழட்டி வெளியே வச்சுட்டு சிந்திக்காம, அதான் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டேன். இருந்தா சிந்திங்க. என்ன பண்றோம்? ஒரு மாத்திரை தூக்கி வாயில போடுறோம். அது என்ன பண்ணுது தெரியுமா? இந்த லேப்டாப் 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 வேகமா துடிச்சு பிபி இன்க்ரீஸ் பண்ணதுல உங்களோட ஹார்ட், நீங்க சாப்பிட்ற மருந்து இந்த ஹார்ட்டை போய் டேய் நிறுத்துறா. பிபி மாத்திரை வந்து அது ஒரு ரவுடி மாதிரி, சரிதானா? சரியா? அது ஒரு ரவுடி மாதிரி போய் ஹார்ட்டை டேய் நிறுத்துறா, எதுக்குடா இந்த ஓட்டம் ஓடுற, ஸ்லோவா போட அப்படின்னு மிரட்டி இதைய மெதுவா ஓட வைக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு 1,00,000 செல்லுல பிரச்சனை இருக்குது. இப்ப வேகமா அனுப்புனாதான் உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன் சார் ஸ்லோவா அனுப்புனா சால்வ் ஆகும்? நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி, தியானம்,
உணவு முறை வாழ்க்கை முறையில இருந்தீங்கன்னா ஸ்லோவா அனுப்புனாலே போதும். நாம தான் கண்டபடி சுத்துறமே, கெடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அதிகப்படியான தேவை இருக்கு. புரியுதா இல்லைங்களா? சரியா? அதாவது ப்ராப்பரா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் சம்பாதிச்சாலே குடும்பத்தை ஓட்டலாம். பட் அங்க இங்கே அறகுறை வேலை பார்த்து ஊதாரித்தனமா சுத்தி தெரிஞ்சா குடும்பத்துல எல்லாரும் வேலை பார்த்தாலும் பத்தாது. அப்படி உங்க ஹார்ட் நீங்க கடினமா உழைக்க வைக்கிறீங்க. ஹார்ட்டுக்கு நல்லது பண்ணலினாலும் பரவாயில்ல, அது கொல்லாம இருக்கணுமா இல்லையா? சரிங்களா? அப்படி வேகமா ஓடி அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த நோய் லிவர்ல இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், மண்ணீரல் இருக்கலாம், கிட்னில இருக்கலாம், ஏன் ஹார்ட்லயே கூட இருக்கலாம். ஓகேவா? அது சரி பண்றதுக்கு முயற்சி பண்றப்ப நீங்க அது இப்ப என்ன பண்ணிட்டீங்க, லாக் பண்ணி டேய் மரியாதையே கம்மியா ஓடும், எச்சா ஓடுன மிதிப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இப்ப செக் பண்ணா பிபி நார்மல் சார், கரெக்டா அளவா இருக்கு சார், நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆகும்னா இந்த 1,00,000 செல்லு கெட்டு போச்சுல்ல, அதுக்கு சக்தி பத்தாது, அது இன்னும் கெட்டு போயிடும். இன்னும் டெய்லி டெய்லி ஒரு 1000 செல்லு பழுதாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த பிபி போய் தான் 1000 செல்ல குணப்படுத்திட்டு இருக்குது. நீங்க இந்த ஸ்லோ பண்ற மருந்தை போட்டீங்கல்ல உள்ள, உடனே என்ன நடக்கும்னா இந்த 1000 செல்லும் குணப்படுத்தப்படாது. அப்ப 1,00,000 இருந்தது 1 மாசத்துல 2,00,000 மாறிடும், 2 மாசத்துல 3,00,000 மாறிடும், 3 மாசத்துல 4,00,000 5,00,000 மாறிடும். இப்ப 5,00,000 செல்லுல நோய் வந்துருச்சு. எதனால? நீங்க பிபி மாத்திரைய போட்டதால. பிபி மாத்திரைய போட்டு உங்க உடம்புல நோயை நீங்க பெருக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பிபி மாத்திரைக்கு முன்னாடி உங்களோட உடல்ல இருந்த ஸ்ட்ரென்த் வலிமை பிபி மாத்திரைக்கு பின்னாடி உங்களுக்கு அதிகமாயிருந்துச்சுன்னா நான் இந்த டாபிக் பேசுறதையே நிறுத்திடுறேன். யாரு வேணா சேலஞ்சா சொல்லுங்க. அது அதிகப்படி ஆக 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 உங்க உடல்ல செல்கள் நிறைய கெட்டு போய் கொண்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் பிபி டேப்லெட் போடலன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெகுலரா போட்டு போட்டு இவனை கட்டி வச்சு பழகிட்டீங்க. ஒரு நாள் நீங்க போடல, இப்ப எத்தனை செல்லு பிரச்சனையில் இருக்கு? 5,00,000 செல்லு பிரச்சனையில் இருக்கு. இப்ப ஹார்ட் பாக்குது, அதுக்கு அறிவு இருக்குது, டேய் இன்னைக்கு நம்ம கட்ட அவுத்துட்டாண்டா, சரியா? இன்னைக்கு நமக்கு மாத்திரை போடல, நம்ம சங்கிலியில கட்டப்படல, இன்னைக்கு 5,00,000 செல்லு பிரச்சனையில இருக்கு நம்ம உடம்புல, இது விட்டோம்னா 50,00,000 50 கோடியை செத்துருவோம் நம்ம, உடனே ரைஸ் பண்றோம் அப்படிங்கும். ஹார்ட் என்ன பண்ணு தெரியுங்களா? சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஓடும், பட 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 படன்னு அடிக்கும். ஏன்னா 5,00,000 செல்லு நீங்க எப்ப மாத்திரை போட்டு நிறுத்துவீங்கன்னு தெரியாது, அதுக்குள்ள ரெடி பண்ணணும்னு ஓடும். அந்த நேரத்துலதான் கிறுகிறுன்னு வருது, தலை சுத்துது. புரியுதா என்ன நடக்குதுன்னு? அவ்வளவு ஃபாஸ்டா பிளட் என்ன பண்ணும், அது தள்ளும். ஏன்னா அந்த அத்தனை செல்களை குணப்படுத்தி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? சார் 3 மாசம் மாத்திரை போட்ட சார், கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது சார், ஒரு நாள் போட முட்டை சார், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு சார், அப்படியே வேர்வையா வருது சார், அப்புறம் மாத்திரை போட்டேன் சார். கரெக்டா? சரிதானே? சங்கு கன்ஃபார்ம். சரிதானா? அதற்காக நான் என்ன சொல்றேன், இப்ப மாத்திரை சாப்பிட்றவங்க எல்லாம் இப்படியே தூக்கி குப்பையில வீசிருங்க அப்படின்னு நான் சொல்லல, சரிங்களா? இப்ப சாப்பிட்ற மாத்திரை அப்படியே சாப்பிட்டே இருங்க, அப்படியே சாப்பிடுங்க, குறைக்கவெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம சொல்ற விஷயம், மகரிஷி சொல்ற விஷயம் என்ன சொல்றாரு? நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க, நல்ல உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சோடனே கஞ்சி, மத்தியானம் குறைஞ்ச அளவு அரிசி, காய்கறிகள் கீரைகள், இரவு நேரத்துல ஒரு இயற்கை உணவு தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க.
நல்லா தியானம் பண்ணுங்க. சரிங்களா? இது எல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது சரிங்களா, என்ன ஆகும்? உங்களோட செல்களுக்கு நல்ல ரத்தம் போறக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ரத்தம் போறக்க ஆரம்பிச்ச உடனேயும் பிபி லோவா இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவரே சொல்லுவாரு, என்னங்க பிபி கண்ட்ரோல் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டோஸ் குறைச்சுங்கன்னு சொல்லுவார். இல்லாட்டி நீங்களே கொஞ்சம் குறைச்சு பார்க்கலாம். ஒரு மாத்திரை எடுக்கிறவங்க 3/4 மாத்திரை எடுங்க. இப்ப நார்மலா தான்ப்பா இருக்கு. நார்மலா தான் இருக்கும். ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு எப்படி இருக்கும்? 3/4 மாத்திரை எடுத்தாலே கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் ஒரு மாசம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அரை மாத்திரை ஆகும். அப்ப நார்மலா தான் இருக்கும் உங்க உடம்பு. அப்புறம் ஒரு மாசம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1/4 மாத்திரை ஆக்குங்க. அப்புறம் ஒரு மாசம் தொடர்ந்து பண்ணா மாத்திரை தூக்கி போட்டு ஜாலியா இருக்கு. பிபி என்பது ஒரு நோய் கிடையாது. சரிங்களா? பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறதன் மூலமாக உங்க உடம்பிலே நோயை நீங்கள் பல மடங்கு பெருக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது உங்க உடலிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக அமைகிறது. சரிங்களா? சரி சார், அப்படின்னா இந்த பிபி அப்படிங்கறது எப்படி உருவாச்சு? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்ல? பிபிங்கிறது எப்படி உருவாச்சு? சரி, அதை பத்தி நான் சொல்றேன். பிபிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா, இப்போ முதல்ல முற்காலத்துல மருத்துவம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரே நிமிஷம். மருத்துவம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல வச்சுக்கோங்க, அடிபட்டு ஒருத்தர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தாங்க. சரிங்களா? அவரோட உடல்ல அடிப்பட்ட இடத்த அறுத்த உடனேயும் அவர் என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டாரு. இதெல்லாம் நடந்தது. அடிபட்டு ஒருத்தரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வர்றாங்க. வந்தோடனே அவர் அறுக்குறாங்க வயிற்ற. அதை அவர் பாக்குறாரு, அவருக்கு தெரியுது. அவர் அன்கான்சியஸ்ல இருந்தா பிரச்சனை இல்லை. கான்சியஸோட இருக்கிறாருன்னா, ஐயோ வயிற்று அறுத்துட்டாங்க நான் செத்துட்டேன்னு நினைச்சாருன்னா அவர் உயிர் போயிருக்கு. சரிங்களா? இது மருத்துவத்துக்கு இருந்த முதல் சேலஞ்ச். அப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த மனசுக்கு ஒரு மரப்பை கொடுக்கணும், புத்திக்கு ஒரு மரப்பை கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அனஸ்தீசியா போடலாம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்க புத்திக்கோ அறிவுக்கோ இது பண்றாங்க அறுக்குறாங்கன்னு தெரிஞ்சா உங்க உடல்ல இருந்து உயிர் போயிடும். சரிங்களா? அப்ப அதுக்கு ஒரு மாற்று ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக உங்க புத்தியும் மனசையும் செயல்படாம வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஓகே, மன்னிக்கணும், நெட்வொர்க் சேஞ்ச் ஆகுது. நம்ம மனசையும் புத்தியும் அமைதிப்படுத்துறதுக்காக ஒரே நிமிஷம். ஒரு அனஸ்தீசியான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு நம்மள மயக்க நிலை கொண்டு போய் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது உடனே உயிர் போகல. ஆனா என்னாச்சுன்னா கொஞ்ச நேரத்துல பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து அவன் செத்துருக்க ஆரம்பிச்சு. இது என்னடா புது பிரச்சனையா இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சப்ப, இப்ப உங்க உடல்ல ஒரு அடிப்பட்ட உடனே உங்க உடம்பு என்ன பண்ணும் தெரியுமா? உங்க பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிடும். நீங்க வேணா போய் செக் பண்ணலாம். இப்ப உங்களோட பிபியை செக் பண்ணிட்டு ஒரு கத்தி எடுத்து இங்க அறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அறிவோட இருக்கிறவங்க பண்ண மாட்டீங்க, சொல்றேன். இப்படி அறுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பிபி இன்க்ரீஸ் ஆயிடும்.
ஏன்னா இங்க இருக்கிற செல்களை அறுத்துட்டீங்க. சரியா? அந்த செல்லெல்லாம் செத்து போச்சு, செதஞ்சு போச்சு. லட்சக்கணக்கான செல்லை அறுத்து வச்சிருப்பீங்க ஒரே அறுவையில. இப்ப என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை கொடுத்து அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் சீரமைச்சு புது செல்களை உற்பத்தி பண்ணி இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்க உடம்புக்கு இருக்கு. அதனால அடிப்பட்ட உடனே ஹை பிபி ஆகி இந்த இடத்த சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு ஆரம்பிச்சு. அதனாலதான் இங்க விண்ணு 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 விண்ணுன்னு வலிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? புரியுதா? அப்புறம் ஒரு வாரத்துல இதெல்லாம் ரெடி ஆகி ஒட்டிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி உங்க உடம்பு, உங்க மனசை நீங்க அமைதிப்படுத்திட்டீங்க அனஸ்தீசியா கொடுத்து. பட் உங்க உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அதுல எவனாச்சும் கத்தி வச்சான்னா அது என்ன பண்ணு தெரியுமா? இது தெரிஞ்ச டாக்டரு, சரியா, இவர் என்னை காப்பாத்துறதுக்கு தான் கத்தி வைக்கிறாரு அப்படி எல்லாம் அந்த உடம்புக்கு தெரியாது. உடனே உடம்பு என்ன பண்ணும்னா, இவன் கத்தி வச்சு அறுத்த உடனேயும் பிளட்டினோட ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி இதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி பண்ணும்போது பிபி ரைஸ் ஆயிரும். பிபி ரைஸ் ஆகும்போது உங்க மூளை செல்களுக்கு அதிகப்படியான பிளட் போகும், உங்க ஹார்ட்டுக்கு அதிகப்படியான பிளட் போகும். அப்ப ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரெயின் செல்ஸ்ல ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் யோசிச்சு, சரி இந்த ஆபரேஷன் பண்ற டைம்ல பிபியை நார்மலா வச்சுக்கணும். எப்ப ஆபரேஷன் பண்ற டைம்ல பிபியை நார்மலா வச்சுக்கணும். ஏன்னா எச்சா வந்துச்சுன்னா பிளட்டும் ஒண்ணு லாஸ் ஆகும் நிறையா. ரெண்டாவது பிபி அதிகமாகறப்ப உடல்ல இருந்து உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஹார்ட்டோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரைகள் தான் பிபி மாத்திரைகள். புரிஞ்சுதா? சரி. அப்ப ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இந்த மாத்திரை கொடுத்து சாப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஆபரேஷன் பண்றப்ப அந்த மருந்து இன்ஜெக்ஷன்ல கொடுத்துருவாங்க. ஆபரேஷனுக்கு அப்புறம் 10 நாள், ஏன்னா அப்பதானே அறுத்தெல்லாம் தைச்சிருக்கிறாங்க, ஓட்ட போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப வேகமா அது போகக்கூடாது, போனா அதுல பிரச்சனை வரும். அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு கொடுத்தாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணாங்க, இந்த மருந்து கம்பெனிக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு, இது எப்பயாச்சும் கொடுத்தா நமக்கு வியாபாரம் பத்துறது இல்ல, சரிங்களா, ரெகுலரா கொடுத்தா நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு, நம்ம தான் மிகப்பெரிய அறிவாளிகளா நிறைய பேர் வச்சிருக்கிறோம்ல, அவங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி உலகத்துல பிளட் ப்ரெஷருக்குன்னு ஒரு அளவு இருக்கு, இதுக்கு எச்சா வந்தா நோய், கம்மியா போனா நோய், இதை சரி பண்றதுக்கு இந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லி இன்னைக்கு பல லட்சம் இல்ல பல கோடி கோடிக்கு பிசினஸ் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அவங்க எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி, சார் இதுக்கு மேல போனா நோய், இது கீழே வந்தா நோயின்னு சொல்லுங்க, அப்பதான் இந்த முட்டாள் மக்கள், அறிவில்லாத மக்கள் இதை வாங்கி திம்பாங்க. சரிதானே? இதை வாங்கி தின்னுட்டு அவன் சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். சரியாங்களா? பொன் முட்டை இடுற வாத்தா அவன் மாறிடுவான். ரெகுலரா நம்ம கிட்ட வருவான் சார், மருந்து மாத்திரை வாங்கி வாங்கி திம்பான் சார், அப்புறம் போய் சம்பாதிப்பான் சார், அந்த பணத்தை எல்லாம் கொண்டாந்து நம்மளுக்கே கொடுப்பான் சார், நாம கோடி கோடியா ஆயிடலாம், அவன் நோயாளி வந்து செத்து போயிடுவான். சரியா? இதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி கொண்டு வந்தப்பட்டதுதான் பிபி டேப்லெட். சரிங்களா? பிபி என்பது ஒரு நோய் கிடையாது. சரிங்களா? அது எனக்கு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கும் இருந்தா அது நல்லது, அது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒண்ணு. சரிங்களா? அதுக்காக நான் எப்படி வேணா கண்டதையெல்லாம் தின்னுட்டு இருப்பேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்க மாத்திரை சாப்பிட்றது அதுக்கு தீர்வு கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மாத்திரை சாப்பிட்டு அவங்களே சொல்றாங்க இதனால இதை குணப்படுத்த முடியாதுயா, இதை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். கண்ட்ரோல் எதுக்கு வைக்கிறீங்க? அதைய
கியூர் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கியூர் பண்ண முடியாது, அப்ப அது சரியான மருத்துவம் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடை நல்லா சாப்பிடறதுக்கு ஒழுங்குபடுத்தும். நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இந்த இயற்கை உணவுகளை நல்லா சேர்த்தணும். கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு, சர்க்கரை சத்தை குறைச்சிட்டு, மற்ற விஷயங்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சிறுதானியங்களை சேர்த்திக்கோங்க. நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. நல்லா தியானம் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. இந்த டிவி சீரியல் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த நல்ல லைஃப் ஸ்டைல நம்ம ஃபாலோ, நல்ல எண்ணம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாம கோபம், டென்ஷன் இதெல்லாம் எண்ணத்துக்கு. ஒரு குட்டி வாழ்க்கை வாழ்றோம், ஜாலியா வாழ்ந்துட்டு போங்க. டென்ஷன் வரும், அதுக்குன்னு டென்ஷனே வராதுன்னு சொல்லல. 100% டென்ஷன் இல்லாம இருக்க முடியாது. பிராக்டிஸ் பண்ண முடியும், பட் சாதாரண மனிதர்கள் அப்படி எடுக்க முடியாது. அப்பப்ப கொஞ்சம் டென்ஷன் வரும், அமைதிப்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. அப்புறம் இந்த டென்ஷன் மட்டும் என்ன நிரந்தரமாவா இருக்க போகுது? வெற்றியோ தோல்வியோ, ஏற்றமோ இறக்கமோ எல்லாமே வாழ்க்கையில சகஜம்தான். அப்ப இது ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை வர்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை தத்துவம், யோகா, தியானம், யோகம், காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, குண்டலினி யோக பயிற்சி, தற்சோதனை பயிற்சின்னு இத்தனை பயிற்சியும் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த யோகாக்குள்ள வந்தா எப்படி இதெல்லாம் குணமாகுது. சரிங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிஸ்டம் ஆயிடுறீங்க. இங்க வந்தனே அதான மகிழ்ச்சி சொல்றாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5லயே அளவு முறை கடைபிடிக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. கூடவே உடற்பயிற்சி, காயகல்ப, தியானம், தற்சோதனை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, 5 பயிற்சியை செய்ய சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருந்து நோய் டாட்டா காட்டிட்டு போயிருது. சரிங்களா? எப்பவுமே ஹாப்பியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இது ஒரு நோய் கிடையாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மனதளவுல புரிஞ்சுக்கோங்க, சிந்திச்சு தெளிவு பெறுங்க. சரிங்களா? ஒரு 6 மாசம் நீங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தா இந்த நோயில இருந்து நீங்க முற்றிலும் விடுபட்டுறலாம். சரியா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த நிகழ்விற்காக உதவிய அனைத்து அன்பு உள்ளங்களும், இன்னும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லணும்.